புழை குடிக்க வந்துக்கோ. புழை மீன்ஸ் தான் இது என்னது குளமா வாங்க. ஜாலியா இருக்குல்ல, தண்ணி பாருங்க, டேம்ல இருந்து அப்படியே கொண்டு எடுத்துக்கலாம். அக்ஷயா அக்ஷயா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஆமா, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்கு. இப்படிதான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சோம். அடுத்து எங்கே சைட் சீயிங் போய் பார்த்து நானும் நல்லா குளிச்சேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லான லொகேஷன் பாருங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி இதுல கவுச்சி ஸ்மெல் வருது. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இது அக்கா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. அங்க ஆட்டோ வருது, இது மாதிரிதான் வரும். புழை குடிக்க வந்துக்கோ. புழை மீன்ஸ் தான் இது என்னது புழையில குடிக்க வந்திருக்கோம். அப்படின்னா டேம்ல தண்ணி வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அது முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நாங்கள் செம்மையாக குளிச்சு ஜாலியாக இருந்தது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஒற்றப்பாலம். இது பேர் பார்த்தீங்கன்னா பாரத புழா. இது பேர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஆழம் இருக்குது, பட் நீச்சல் தெரிஞ்சால் ஓகே. இவ்வளோ தூரம் தான் இருக்குது. சின்ன பசங்களும் குளிக்கலாம், சேஃப்டி மெஷர்ஸோட குளிங்க. அதுதான், நாங்கள் எல்லாருமே பெரியவங்க, அதனால் எங்களுக்கு நீச்சல் தெரியுன்றதுனால எங்களுக்கு சேஃப்டினஸ் இருந்தது. நீச்சல் தெரியாதவங்க அந்த ரிங் போட்டு குளிங்க, ஓகே. ஆனால் சின்ன பசங்க அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன், பெரியவங்க மட்டும்தான் அலோடு. போலாமா வாங்க. இந்த மாதிரி ஒரு ரிவரோ டேமோ எது இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்பில் ஒன்ஸ் தான் இதெல்லாம் நம்ம கண்ணில் படும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் பட்ட உடனே நாங்கள் வந்து முதல் ஆப்போசிட் சைடில் குளிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இது பட்டோடனே முதல்ல வந்து குளிச்சிடணும் அப்படின்ட்டு வந்தால் குளித்தோம். ஏன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக. நாங்கள் காலையில் வந்து ஒரு 8 மணிக்கே வந்துட்டோங்க. வந்துட்டு திருப்பி ஈவினிங்கும் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து ஈவினிங்கில் எடுத்தது. இந்த ஓடினதெல்லாம் காலையில் 8 மணிக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால வேற லெவலில் வந்து இந்த லொக்கேஷனு. அது வந்து என்ன சொல்றது, தண்ணி வந்து ஆழமே கிடையாது, நம்ம கால் கீழே வரைக்கும் தான். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் வந்து டியூப் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸோடு தான் குளிச்சு. நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரியவங்க தான், 18+ மேலே இருந்தால எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஸ்விம்மிங்லாம் நல்லா நாங்கள் கற்றுக்கிட்டனால எங்களுக்கு வந்து பயமும் தெரியல, அந்த அளவுக்கு ஆழமும் கிடையாதுங்க. நிஜமாலே இந்த டேம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குளிக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பெரியவங்களுக்கு வந்து அந்த பக்கம் இருக்குது, பட் ஆனால் நாங்கள் அந்த சைட் போகாமல் இந்த சைட்லேயே தான் குளிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஒரு டீமாகவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அவங்க 2 பேரும் கேமராவில் வரல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஷை, அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. சரி, அதனால் நாங்கள் வந்து அவங்கள கேமராவில் காட்டல. பட் அவங்களும் வந்து அந்த சைடில் இந்த பக்கமாக குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள கவர் பண்ண வேண்டாம் அப்படி சொன்னதுனால நாங்கள் வந்து கவர் பண்ணல. நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தோம். ஆன்டிஸ் எல்லாம் கூட வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே தான் வந்து குளிச்சுட்டு அவங்க வந்து ரெடி ஆகிட்டு கிளம்புவாங்களா ஒர்க்குக்கெலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 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 கார்னரில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் அந்த சைடில் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நல்லா சேஃப்டி தான். இங்கே வந்து நம்ம சேஃப்டி இல்லாமலாம் வந்தாலுமே நல்ல சேஃப்டி தான், அவ்வளோ ஒன்றும் பயம் கிடையாது. இங்கே பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னா பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருந்ததுங்க. நிஜமாலே இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக லைஃப்பில் ஒன்ஸாச்சும் மிஸ் பண்ணிடாமல் வந்து குளிச்சிருந்தோம். நான் அதை தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல, தண்ணி பாருங்க, டேம்லேருந்து அப்படியே கொட்டுது. அப்படியே நம்ம இப்படி படுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த தண்ணியில் உட்காரலாம். அந்த ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா கொட்டுற தண்ணி தான். அந்த உட்காரணும். எனக்கு அந்த ஷவர் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அதில் நான் குளிக்கணும்னு மேடம் வந்து ஒரே இடம். சரி ஓகே அப்படின்ட்டு சேஃப்டியாக இருந்ததுனால நாங்கள் வந்து விட்டுட்டோம். அவளும் போய் நல்லா ஜாலியாக அங்கே பாருங்கள் உட்கார பார்த்தீங்களா. அவள் தான் தர தான் ஃபுல்லாக, அது பண்ணு எதுவும் கிடையாது, சும்மா தர மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே உட்காந்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்களும் உட்காந்து வச்சு என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கூட வந்து நீங்கள் இருந்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாலே. அக்ஷயா சவுண்டு கேக்குதா தெரியல, செம சவுண்டு. எப்படி இருந்தது உள்ள? உண்மையிலே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஆமா, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்கு. நல்லா மேடம் நீச்சல் கற்றுக்கிட்டாங்க, நான் குளித்தேன். எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷவர் மாதிரி வந்துச்சுல்ல, அந்த தண்ணி இங்கேருந்து தான் வரும். சரி இங்கே வந்து குளிச்சு பார்ப்போன்னு பார்த்தா இதுவும் ஆழம் கிடையாது. அவன் நிற்கிறா பாருங்க, இதுவும் ஆழம் கிடையாது. நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன். எனக்கு நீச்சல் தெரியும், இருந்தாலும் வந்து அவன் என் காலை இழுக்கிறதுனால நான் கொஞ்சம் பயந்துனாலும் பட் ஆனால் சேஃப்டி தாங்க. நான் வந்து அப்புறம் இறங்கி பார்த்தேன், ஆழமே இல்லைங்க. இதுக்கா இவ்வளோ சீனு, தண்ணி பார்த்தா ஆனால் ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஆழமில்ல. அவன் நின்றுட்டு இருக்கா பாருங்க அழகாக. நான் சொன்னேன் என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக எங்களுக்கும் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் பாருங்கள் அப்படியே தலையை சாய்ச்சிட்டு, ஆனால் உங்கள் சத்தியமாக ஆழமே இல்லைங்க. நான் சீனா போட்டுட்டு இருந்தேன் ஆழம் இருக்கிற மாதிரி, பட் சத்தியமாக ஆழம் கிடையாது. நானும் சொல்ல லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நல்லா குளிச்சியா? நானும் நல்லா குளிச்சேன். சூப்பரா இருந்தது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்றாதீங்க. ஓகேங்க, ஓகேங்களா? கண்டிப்பா என்ஜாய் பண்றோங்க. பாய். பாய்ங்க. ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மீன் பிடிக்கல. ஒரு 11:30 கிட்ட ஆச்சு. நாங்கள் எல்லோரும் பாருங்கள் சேர்ந்து அந்த மீன் பிடிக்கிறத பார்த்துட்ருக்கோம். ஒரு 11:30க்கு மேலே வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து 12 o'clock அப்படி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷிங் மட்டும் அந்த அண்ணா போட்டுட்டு இருந்தாங்க. அதை மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்டேன். அந்த அண்ணா எனக்காகவே கொஞ்சம் பொறுமையாகவே போட்டாங்க. சும்மா வேறு லெவலில் போட்டாங்க. பட் ஆனால் ஃபிஷ் எதுவுமே மாட்டலைங்க. ஆனால் நாங்கள் குளிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா எங்கள் காலெல்லாம் அப்படியே ஃபிஷ்ஷு கடிச்சிக்கிட்டே இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, இப்போ வந்து தண்ணி கம்மியானா அவங்க சொன்னாங்க தண்ணி இதோட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்க இந்த வே பார்த்திங்களா, இங்கேருந்து அப்படியே வந்து ட்ராவல் ஆகுது. காரு பஸ் எல்லாமே அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. அது ஒரு கனெக்டிங் வே போல் இருக்குது. அது வந்து ட்ராவல் ஆகுது. எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஒற்றைப்பாலம். இது கரெக்டான லொக்கேஷன் வந்து எனக்கு வந்து தெரியல. இதோட பேர் பார்த்தீங்கன்னா பாரத புழா அப்படின்றாங்க. அது மாதிரி பாரத ட்ராம் அப்படின்னு போட்டாலும் கூகுளில் உங்களுக்கு காட்டும். கண்டிப்பாக வந்து நீங்களும் பாலக்காடு ஒற்றைப்பாலம் போகிறீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறத பார்த்துட்டு வாங்க. எல்லாத்துக்கும் திருட்டு மொழி மாதிரி முழிச்சா அது இரிட்டேட் ஆகுமா ஆகாதா? அவதான் இப்படிதான் மண் வாயுவ. காலையில போயிட்டு குளத்துல குளிச்சுட்டு தலையில ஃபுல்லா எண்ணெயா இருக்கு. கேரளா வந்தாலே தான் எண்ணெய் தேய்ச்சி அப்படியே தலை கூத்துன மாதிரி இருக்கும். அதனால என்னடா இந்த காஸ்டியூம்க்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்க அப்படிதான். பாருங்க, இவ தண்ணியா எடுத்து ஊத்திருப்பான் முகத்துல. தெரிஞ்சு பாருங்க வெளிச்சத்துல. என்னடி ஏதுக்கா? ஒண்ணும் இல்ல. அவ கொஞ்சம் அப்படிதான், கொஞ்சம் கழண்டுறான் போப்போ. அவளுக்கு அப்ப யோசிப்பாத்துனா ஒண்ணு நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சாப்பிட்டேங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, நான் கொரியன் ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். இதான் கிம்ச்சி மாதிரி இருந்தது. இது வந்து இங்கே இருக்க ஊறுகாவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் எதுவுமே சாப்பிடலங்க. இந்த ஊறுகாவும் அதுக்கப்புறம் கப்பையும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு பாருங்கள். தட்டு ஃபுல்லாக எனக்கு தான் அப்படின்னு நான் வச்சு சாப்பிட்ருக்கேன். யாருக்கும் கொடுக்காம எல்லாருமே நீ சாப்பிடுவேன் உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்ட்டாங்க. இல்லை கேரட்டு, மாங்காய், அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. சும்மா வேற லெவல் இருந்ததுங்க நிஜமாலே. இந்த வயலுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடித்தோம். அடுத்து எங்கேயோ சைட் சீன் போய் பார்த்துட்டு அவ்வளோதான். இந்த 2 நாள் இப்படியே இங்கேயே ஓட்டிடுவோம். அப்புறம் சென்னைக்கு திருப்பியும் கிளம்பிடுவோம். அவ்வளோதான். சாப்பிட்டியா? நல்லா சூப்பரா சாப்பிட்டேன். இங்கே பாருங்க பின்னாடி எப்படி இருக்கு. எனக்கு இந்த இதை விட்டு வரதுக்கு மனசே இல்லைங்க. சென்னை வந்ததும் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால வந்து இதோட ஃபுல் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப்